ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். என்னடா அது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் யோசிக்கிறீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ண மாதிரி அது ஒரு நடக்கலைன்னா நமக்குள்ள பில்ட் ஆகிற இந்த ஒரு ப்ரெஷர் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பாஸ்க்கு ஏதோ ஒரு டாஸ்க் நமக்கு கொடுத்துருப்பாரு, அதுக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம். ஸோ வித்தின் தட் கமிட்மெண்ட் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அது எப்படி அவருக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுன்றதுல நமக்குள்ளேயே அன்வான்ட் ப்ரெஷர் பில்டப் ஆகும். ஸோ அதுதான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை விட்டு அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம்ன்றதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரெண்டு ரெண்டு பவர்ஃபுல் டெக்னிக் சொல்லி கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து ஜேர்னல் ரைட்டிங். ஸோ ஜேர்னல் ரைட்டிங்னா என்ன பார்த்தீங்கன்னா, கோல் ரைட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நான் என்னென்ன டாஸ்க் பண்ண போறேன்றத இன்னைக்கே நான் எழுதி வச்சுக்கிட்டு பிளஸ் அதுக்கு டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். டைம் ஃப்ரேம் ஆட் பண்ணணும். எதுக்கான டைம் ஃப்ரேம் ஆட் பண்ண சொல்றேன்னா, ஸோ உங்களோட டாஸ்க் கம்ப்ளீஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்லி இருக்கும். ஸோ நீங்க ப்ரையாரிட்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எல்லாமே ஜம்பிள்டா இங்க ஒன்று அங்க ஒன்றுன்னு பண்றதை விட when you categorize and give priority to the task பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டாஸ்க் கம்ப்ளீஷனும் நீங்க வந்து வித் இந்த டைம் ஃப்ரேம் உங்களால முடிக்க முடியும். பிகாஸ் நீங்க ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. பிகாஸ் நீங்க தான் டைம் அலோகேட் பண்ணிருக்கீங்க, இந்த டைம்ல நான் முடிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ தெர் வில் பி கேசஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே பார்த்தீங்கன்னா அன்பிளான் டாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாப் அப் ஆகும். உங்களோட பாஸ் கிட்ட இருந்தோ இல்ல மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ எங்கிருந்தோ இல்ல உங்க ஃபேமிலியில இருந்தோ ஏதோ ஒரு அன்பிளான் டாஸ்க் வந்து பாப் அப் ஆகும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் ஸ்பெண்ட் அலோகேட் 2 hours இன் டூ டிஃப்ரெண்ட் பிளாக்கிங் டைம் பிளாக்கிங்ஸ். ஒன்று பிஃபோர் லஞ்ச் 1 hour, அடுத்து 1 hour ஆஃப்டர் லஞ்ச். இந்த அன்பிளான் டைம் பிளாக் வந்து நீங்க அலோகேட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏதோ அன்பிளான் டாஸ்க் வரும்போது யூ ஜஸ்ட் த்ரோ தட் அன்பிளான் டாஸ்க் டு தட் பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் தட் யூ அலோகேட் ஃபார் அன்பிளாக் அன்பிளான் டைம், ரைட்? ஸோ அங்க வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த டாஸ்க் வந்து அங்க அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ யூ வில் நாட் ஃபீல் ஸ்ட்ரெஸ். பிகாஸ் நீங்க வந்து உங்க பிளானோட அலைன் ஆயிருப்பீங்க. அதுல டைவர்ட் ஆக மாட்டீங்க. இன்கேஸ் ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் மூலமா ஏதாவது அன்பிளான் டாஸ்க் வந்தாலும் நீங்க அந்த டைம்ல பண்ண போறீங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுதுன்னா, உங்களோட சக்சஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 20 டாஸ்க் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க, இந்த டைம்ல முடிக்க போறீங்கன்னு சொல்லி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா, அந்த 20 டாஸ்க் வித்தின் டைம் ஃப்ரேம் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா, உங்களோட கான்பிடன்ஸ் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் யூ ஆர் அடரிங் டு வாட் யூ ஹேவ் பிளான்ட். டாஸ்க் கம்ப்ளீஷன் ரேட் 100% வந்து வர உங்களுக்கு அதை டே டு டே பேஸ்ல வந்து அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாவே உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் டெக்னிக். ரெண்டாவது டெக்னிக் பாத்தீங்கன்னா மெடிடேஷன் வித் விஷுவலைசேஷன். ஸோ நீங்க ஆல்ரெடி டாஸ்க் எழுதிட்டீங்க, ஜேர்னல் எழுதிட்டீங்க. எழுந்ததுக்கு அப்புறமா ஒரு ½ hour உட்காந்து நான் எழுதின டாஸ்க் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் இந்த மைண்ட்ல. ஸோ இந்த டாஸ்க் வந்து நான் எப்படி பண்ண போறேன், என்னெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர்டல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ½ hour விஷுவலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, நாளைக்கு நீங்க அந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது அந்த விஷுவலைஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு பிளாக்கேஜஸும் இல்லாம இந்த டாஸ்கை இன்னும் சீக்கிரமா உங்களால முடிக்க முடியும். ஓகேங்களா? லெட் மீ ரிப்பீட் இட் அகைன். த டூ பவர்ஃபுல் டெக்னிக்ஸ். ஃபர்ஸ்ட் டெக்னிக் இஸ் ஜேர்னல் ரைட்டிங் வித் டைம் ஃபிக்ஸ் டு இட். செகண்ட், மெடிடேஷன் வித் விஷுவலைசேஷன். ஸோ இந்த ரெண்டு டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரும் நாளைக்கு வராதுன்றதுனால டெய்லி நீங்க இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அ லைஃப். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ வி ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் இட். ரேதர் வி கேனாட் அவாய்ட் இட். ஸோ லெட்ஸ் லேர்ன் ஹவு டு ஹேண்டில் இட். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு டெக்னிக்ஸ்ல ஃபாலோ பண்ற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பிங் மீ. ஓகே, ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.